பல முன்னணி அரசியல் தலைவர்களே விமர்சனம் செய்யக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதை வாகை மலர் இல்லை தூங்குமூதி மலர் என்று பலர் அந்த கட்சி கொடியில் மத்தியில் இடம்பெறக்கூடிய அந்த வாகை மலர் அந்த அடையாளத்தை தான் பலர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 200 கோடி சம்பளத்தையும் உதறிவிட்டு மக்களுக்காக ஒருத்தர் சேவை செய்ய வருகிறார், மக்களுக்கு நன்மை செய்ய வருகிறார் என்பதை நம்ம வரவேற்கக்கூடியதாக தான் பார்க்க வேண்டும். அப்படிதான் பல அரசியல் கட்சி தலைவர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அவர்கள் கட்சி கொடியை வெளியிடுவார்கள், எப்பொழுது அவர்களுடைய கட்சி கொள்கைகள் வெளியாகும், எப்பொழுது அவர்கள் கட்சியை சார்ந்த அறிக்கை வெளியாகும், அதை வைத்து விமர்சனம் செய்யலாம், அதை வைத்து அரசியல் செய்யலாம் என்பது அநாகரிக ஒரு அரசியலை தான் முன்னெடுக்கிறார்கள் என்பதை இதுல தெல்ல தெளிவாக காட்டுகிறது. குறிப்பா முன்னணி அரசியல் தலைவர்கள் இந்த கொடியை மஞ்சளும் குங்குமமா இருக்கு, மஞ்சள்கரமா இருக்கு, குங்குமமா இருக்கு, அதை ஒரு நல்ல விதமாக சொல்லும் வகையிலே விமர்சனத்தை சொல்லிவிட்டு சிரிப்பதெல்லாம் ஒரு கண்டனத்துக்குரியதான் பார்க்கணும். ஏன்னா விஜயோட கட்சி கொடியை ஆரம்பத்திலே விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக பல திருந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியதுதான். விஜய் அவருடைய அந்த கட்சி கொடியில் வைத்திருக்கக்கூடிய அந்த அடையாளங்களில் தலித்களினுடைய அடையாளங்களும் இருக்கிறது. குறிப்பாக 28 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சி கொடியில கிட்டத்தட்ட 23 நட்சத்திரங்கள் பச்சை கலரில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அடையாளம் 23 நட்சத்திரங்கள் பச்சை கலரில் இடம்பெற்றிருப்பது இஸ்லாமிய மக்களுடைய அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் இதுல அனைவருமே தலித் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் அதுல இடம்பெறுவார்கள் என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அது ஒரு தலைவர் இதுதான் அழகு. நாம் தமிழர் கட்சிகளுக்கு எங்களுடைய அடையாளத்தை எங்களுடைய கலரை தான் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி கொடியிலேயே வைத்திருக்கிறார். நடிகர் விஜய் தமிழ் இடத்தை பற்றி பேசுகிறார், தமிழ் தேசியத்தை பேசுகிறார், பண்டைய கால தமிழர்களின் வரலாற்றை பேசுகிறார். அப்படிலாம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மாற்றி கொள்கிறார்கள். கேரளம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடி பயங்கரமா விமர்சனமாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக பல முன்னணி அரசியல் தலைவர்களே விமர்சனம் செய்யக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதை வாகை மலர் இல்லை தூங்குமூதி மலர் என்று பலர் அந்த கட்சி கொடியில் மத்தியில் இடம்பெறக்கூடிய அந்த வாகை மலர் அந்த அடையாளத்தை தான் பலர் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 3 வண்ணங்கள் என்று எதிர்பார்த்த நிலையில 2 வண்ணங்கள் அதுல இடம்பெற்றிருக்கு. மஞ்சளும் சிகப்பும் இடம்பெற்றிருக்கு. குங்கும கலர்ல அவருடைய கட்சி கொடி அமைஞ்சு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் குங்குமமும் மஞ்சளுமாக இருக்கிறதுன்னு முன்னணி அரசியல் தலைவர்களே விமர்சனம் செய்கிறாங்க. இந்த நிலையில அவர்களுக்கான பதிலாதான் இந்த காணொலி இருக்க போகுது. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே அவருடைய அரசியல் கொள்கைகளை அறிவிப்பதற்கு முன்பே தன்னுடைய அரசியல் பாணி இவ்வாறுதான் இருக்கும் என்று ஆரம்பத்திலே அவர் தெரிவித்து விட்டார். அந்த வகையில பார்க்கும்போது நடிகர் விஜயுடைய அரசியல் பெரியாரை குறித்தும் அம்பேத்கரை குறித்தும் காமராஜர் அவர்களை குறித்தும் அவர் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவே அவருடைய அரசியல் நிலைப்பாடை ஓரளவிற்கு இந்த மக்களுக்கும் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய அந்த தொண்டர்களுக்குமே அவருடைய நடிகர் விஜய் அவர்கள் அப்போ தெரிவித்திருந்தாருன்னு பார்க்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது நடிகர் விஜய் தமிழ் தேசியத்தை பேச போகிறார், தமிழ் தேசத்தை போற்ற போகிறார் என்றெல்லாம் பேசியிருந்தாங்க. தமிழீழத்தை முன்னெடுக்க போகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்து தமிழ் மக்களிடையே அவர் உயர்ந்து ஒரு தமிழ் மக்கள் போற்றக்கூடிய வகையில அவர் ஒரு விமர்சனங்களை குறைவாக பெற்று இன்று வளர்ந்து இன்று நிற்கிறார் என்று பார்க்கும்போதே தமிழ் மக்கள் கொடுத்த அந்த வரவேற்பு தான் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. இவ்வளவு சொத்துக்கள் இவ்வளவு வருமானங்கள் அவருக்கு கிடைக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணமாக தமிழ் மக்கள் தான் இருக்கிறார்கள், தமிழ் ரசிகர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது நடிகர் விஜய் அவர்கள் உணர்ந்ததின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அந்த மக்கள் நமக்கு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் தான் நடிகர் விஜய் 200 கோடி சம்பளம் வாங்கி கொண்டிருந்தவர். இப்போ அவர் 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்றது, அவர் மார்க்கெட் இழந்து வரல,
மார்க்கெட்ல இருக்காரு. இன்னும் 20 வருஷத்துக்கு அந்த மார்க்கெட் அவர்கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக, உச்சபட்ச நடிகராக நிலை நிற்கக்கூடியவர் தான் நடிகர் விஜய். அப்படி இருக்கும்போது அந்த 200 கோடி சம்பளத்தையும் உதறிவிட்டு மக்களுக்காக ஒருத்தர் வந்து சேவை செய்ய வருகிறார், மக்களுக்கு நன்மை செய்ய வருகிறார் என்பதை நம்ம வந்து வரவேற்கக்கூடியதாக தான் பார்க்க வேண்டும். அப்படிதான் வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது அவர்கள் கட்சி கொடியை வெளியிடுவார்கள், எப்பொழுது அவர்களுடைய கட்சி கொள்கைகள் வெளியாகும், எப்பொழுது அவர்கள் கட்சியை சார்ந்த அறிக்கை வெளியாகும், அதை வைத்து விமர்சனம் செய்யலாம், அதை வைத்து அரசியல் செய்யலாம் என்பது அநாகரிக ஒரு அரசியலை தான் வந்து முன்னெடுக்கிறார்கள் என்பதை இதுல தெல்ல தெளிவாகவே காட்டுகிறது. குறிப்பா முன்னணி அரசியல் தலைவர்கள் இது இந்த கொடியை மஞ்சளும் குங்குமமா இருக்கு, மஞ்சளகரமா இருக்கு, குங்குமமா இருக்குன்னு அதை வந்து ஒரு நல்ல விதமாக சொல்லும் வகையிலே விமர்சனத்தை சொல்லிவிட்டு சிரிப்பதெல்லாம் வந்து ஒரு கண்டனத்துக்குரியதை தான் பார்க்கணும். ஏன்னா வாகை மலர் இல்லை தூங்கு மூஞ்சி மலர், அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே இடம்பெற்றது, ஏற்கனவே நிறைய தலைவர்கள்லாம் வந்து தாமரை மலரை கூட நிறைய விமர்சனங்கள் செய்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தாமரை மலரை எடுத்து விட்டு நீங்க வேற மலர் வைப்பீங்களான்ற ஒரு கேள்வி வருது. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருந்தாரு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி. அந்த கட்சியுடைய ஒரு கொடியை வந்து அறிவிக்கிறார். அந்த மாநில கட்சியாக உருவெடுத்து தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பெயர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப அந்த மாநில கட்சியாக உருவெடுத்து ஒரு கட்சி ரீசர்ச் செஞ்சு வந்த பிறகு மாநில கட்சிக்கு மாநிலத்தில் வசிக்கக்கூடிய அந்த கட்சியின் தலைவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த கட்சி கொடியை எப்படி வடிவமைக்க வேண்டும், அந்த கட்சி கொடியில் எது மாதிரியான வண்ணங்கள் இடம்பெற வேண்டும், எது மாதிரியான லோகோக்கள் இடம்பெற வேண்டும், எது மாதிரியான முக்கிய அடையாளங்கள் இடம்பெற வேண்டும் என்பது அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்கு. இப்போ நடிகர் விஜயுடைய கட்சி கொடியில வந்து வாகை மலர்ல தூங்குமூஞ்சி மலர் தான் இருக்கு, அவருடைய கட்சி கொடி வந்து மஞ்சளும் சிவப்புமா இருக்கு அப்படின்ற விமர்சனங்களை வைக்கக்கூடிய அந்த முட்டாள்களே உங்களுக்கு தான் இந்த காணொலி. அதாவது நடிகர் விஜயுடைய கட்சி கொடியில இடம்பெறக்கூடியதை வைத்து விமர்சனம் செய்வது ஒரு கேவலமான ஒன்றாக பார்க்கக்கூடும். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் கொள்கைகள் எப்படி இருக்கிறது, கொள்கைகள் ஒரு கட்சிக்கு சார்ந்ததாக இருக்கும், ஒரு கட்சிக்கு சாராமல் அது வந்து எதிர்மறையாக கூட இருக்கலாம். அந்த வகையில அவர்கள் எதிர்மறைகளை தெளிக்கக்கூடும். அதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்களாக பார்க்கலாம். அப்படி இல்லாம நடிகர் விஜய் அவர்கள் கட்சி கொடியை வந்து ஆரம்பத்திலே வந்து விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக பலர் திரிந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரியது தான். இந்த வகையில பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே தமிழ் ஈழத்தை பற்றியும் தமிழ் தேசியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி. நடிகர் விஜய் அவர்களும் தமிழ் ஈழத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழ் தேசியத்தை தான் பேசுகிறார் என்று சொல்லக்கூடிய பல முட்டாள்களுக்காகத்தான் மீண்டும் இந்த காணொலி ஒரு அடையாளமாக நம்ம வெளியிடுறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் மக்களுடைய வரவேற்புல வளர்த்து வந்தவர் தான் நடிகர் விஜய். தமிழ் மக்கள் கொடுத்து தமிழக மக்கள் ஒரு ரூபாய் காசு இருந்தாலும் அதை கொடுத்து அந்த டிக்கெட் வாங்கி பார்த்ததுனால் உயர்ந்து வந்தவர் தான் நடிகர் விஜய். அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் நமக்கு நிறைய செய்திருக்காங்க, இந்த மக்கள் நம்மளை ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்த்தி வைத்திருக்காங்க. அந்த வகையில் இந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்ய வேண்டும் என்றுதான் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை உதறிவிட்டு நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசியலில் இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இந்த மக்களை வந்து ஒரு பாதுகாப்பு நிலையில காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வகையில தான் நடிகர் விஜய் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியிருந்தார். அந்த கட்சியின் மூலமாக அவர் வந்து இப்போ மக்களுக்கும் நேரடியாக சேவை செய்ய இறங்கி இருக்கிறார் பார்க்கலாம். ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் மார்க்கெட்டில் இருக்கும் போதே இந்த களத்தில் இறங்கிவிட்டார், அரசியல் களத்தில் இறங்கிவிட்டார். மார்க்கெட் அவருக்கு சரிந்த பிறகு அவர் ஒரு 20 வருடம் கழித்து கூட வரலாம். ஏன்னா இந்த நேரத்துல 200 கோடி ரூபாய்க்கு மேலாக சம்பளம் பெற்று கொண்டிருக்கக்கூடியவர் தான் நடிகர் விஜய். ஏன்னா நடிகர் விஜய்க்கு இன்னும் 20 வருடங்கள் கூட அந்த மார்க்கெட் என்பது அப்படியே அவருக்கு இருக்கும். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அவர் இன்னும் 20 வருடங்கள் எடுத்துக்கொண்டால் அவருடைய வருமானங்கள் எந்த அளவுக்கு கூடி வரும் என்று பார்க்கலாம். இந்த சூப்பர் ஸ்டார் என்று போற்றக்கூடிய வகையில நடிகர் விஜய் உயர்ந்து வந்திருக்காருன்றதை நம்ம மறந்து விடக்கூடாது. அந்த பணம் அவ்வளவு பணம் கோடிக்கணக்கில் அவர் சம்பளமாக வாங்கும் போது கூட அந்த பணத்தை அவர் உதறிவிட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும், இந்த மக்கள் நமக்கு செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டும் என்று ஒரு நடிகர் வந்திருக்கிறார்னா அது மிகப்பெரிய ஒரு வரவேற்புக்குரியது. ஆரம்ப கட்டத்திலேயே நடிகர் விஜய் அவர்களை விமர்சிக்கக்கூடிய முட்டாள்களுக்கு இந்த கருத்து வந்து சமர்ப்பணமாகவே இருக்கும். ஏன்னா
அந்த கட்சி கொடியை வைத்து விமர்சனம் செய்யாத. நீ வந்து எனக்கு அரசியல் ரீதியா எதிர்கொள்ளு, அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா எதிர்கொள்ளு. இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அரசியல் தலைவர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கான். அந்த மாதிரியான ஒரு அரசியலை பின்பற்றாமல் அநாகரிக அரசியலை பின்பற்றும் வகையில கட்சி கொடியை விமர்சிப்பதும், கட்சி கொடியில் இருந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை விமர்சிப்பதும், இதெல்லாம் வந்து ஒரு அறிவு கட்டத்தனமான ஒரு வேலையாக தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் பலரும் செய்து கொண்டிருக்காங்க. குறிப்பா வந்து தமிழிடம் வந்து விஜய் பேசியிருக்காரு, தமிழை முன்னிறுத்தியிருக்காரு என்பதெல்லாம் உண்மையான கருத்து தான். தமிழ் தேசியத்தை பேசியிருக்கிறார், தமிழ் ஈழத்தை பேசியிருக்கிறார் என்பது உண்மையான கருத்து. ஆனால் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடியில் வைத்திருக்கக்கூடிய அந்த அடையாளங்களில் தலித்களினுடைய அடையாளங்களும் இருக்கிறது. குறிப்பாக 28 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்சி கொடியில கிட்டத்தட்ட 23 நட்சத்திரங்கள் பச்சை கலரில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பச்சை கலரில் அதுல வந்து அந்த இடம் பெற்றிருக்கிறது அந்த நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது பச்சை கலர் என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு நட்சத்திரமாகவே அந்த பச்சை கலர் வந்து இருக்கக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நீலம் என்பது தலித் மக்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். தலித் மக்களுடைய ஒரு அடையாளமாகத்தான் அந்த நீல நட்சத்திரம் குறிக்கிறது. ஏன்னா பல தலித் அரசியல் தலைவர்களுடைய அவருடைய கட்சி பார்க்கும்போது நீல நிறம் வந்து இடம்பெறுவதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்கும்போது தலித் மக்களுடைய அடையாளமாக தான் நீல நிறம் இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசியலை வந்து முன்னெடுத்து இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அவர்கள் விமர்சனம் செய்தது போலவே மஞ்சளும் குங்குமமாக இருக்கிறது என்பது இந்து மக்களையும் இங்கு வாழக்கூடிய இந்து மதத்தை போற்றக்கூடியவர்களுக்கும் இந்த கொடியும் இந்த கட்சியும் வந்து அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறதாக பார்க்கலாம். அதே நேரத்துல அந்த 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்தில் இடம்பெற்றிருப்பது தலித் மக்களை அடையாளம் காட்டுவதாகவும் நம்ம அவர்களை போற்றக்கூடியதாகவும் பார்க்கலாம். அதே நேரத்துல நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அடையாளம் 23 நட்சத்திரங்கள் பச்சை கலரில் இடம்பெற்றிருப்பது இஸ்லாமிய மக்களுடைய அடையாளமாக நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது தலித் மக்களும் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் இதுல வந்து அனைவருமே வந்து தலித் மக்களும் கிறிஸ்தவ மக்களும் அதுல வந்து இடம்பெறுவார்கள் என்று பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு தலைவர் இதுதான் அழகு, அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அரசியலை முன்னெடுக்க விரும்புகிறார் நடிகர் விஜய் என்பது இதுல வந்து நம்ம தெளிவாகவே புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில நடிகர் விஜய் அவருடைய அந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல வார்த்தைகள் வந்து பல மக்களுடைய அந்த வலியை உணர்த்துவது போன்ற ஒரு வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த அடையாளங்களுக்கும் தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்கள் இதுல இடம்பெற்றிருக்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். அந்த வகையில பார்க்கும்போது பெரியாரை படிங்கள், அம்பேத்கரை படிங்கள், சமூக நீதியை படிங்கள் என்று நடிகர் விஜய் அவர்களுடைய கோட்பாடுகள் இருக்கும்போது இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு எதிரொலியாகத்தான் அமையும் என்பது பார்க்கலாம். இப்ப ஆரம்ப கட்டமே தலித் குழுவுடைய அடையாளம் உள்ளே அமைந்திருப்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரொலியாகத்தான் அமைந்திருக்கும். அதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை தான் நடிகர் விஜய் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது அடையாளம் அல்ல. தமிழ் தேசியத்தையும் பேசுகிறார், திராவிடத்தையும் பேசுகிறார். ஒட்டுமொத்த மக்களாகிய இங்க வசிக்கக்கூடிய மக்களை குறித்து அவர்களுடைய அடையாளங்கள் குறித்தும் நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய கொடியிலே பேசியிருக்கிறார். மீண்டும் நடிகர் விஜய் அந்த இடத்துல தெரிவித்தது என்னவென்றால் இந்த கட்சி கொடியை குறித்தும் இந்த கட்சி கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை குறித்தும் மாநாட்டில் நான் பேசுகிறேன் என்று நடிகர் விஜய் தெரிவித்தது. மாநாட்டில் அவர் எந்த மாதிரியான கொள்கைகளை அவர் பின்பற்றுவார் என்பது இந்திலேயே ஒரு அடையாளத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில பார்க்கும்போது நடிகர் விஜய் அவர்கள் தமிழீழத்தை பேசக்கூடிய தலைவராகவும், தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தலைவராகவும், திராவிடத்தை போற்றக்கூடிய தலைவராகவும், இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த ஜாதி மத வேற்றுமை இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நடிகர் விஜய் வந்து உருவெடுத்து வந்திருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இதுல குறிப்பா வந்து நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழீழத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது நாம் தமிழர் கட்சிகளுக்கு வந்து எங்களுடைய அடையாளத்தை எங்களுடைய கலரை தான் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி கொடியிலேயே வந்து வைத்திருக்கிறார். நடிகர் விஜய் வந்து தமிழீழத்தை பற்றி பேசுகிறார், தமிழ் தேசியத்தை பேசுகிறார், பண்டைய கால தமிழர்களின் வரலாற்றை பேசுகிறார்.
அப்படிலாம் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் மார்த்தட்டி கொள்கிறார்கள். தமிழ்நாட்டில் பிறந்து விட்டு தமிழனாக வளர்ந்து விட்டு அவர்கள் பண்டைய வரலாறை பேசாம எந்த வரலாறு பேசுவாங்கிறது இந்த முட்டாள் கூட்டத்துக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் ஈழத்தை மட்டும் பேசவில்லை, தமிழ் தேசியத்தை மட்டும் பேசவில்லை. நடிகர் விஜய் திராவிடத்தை குறித்து பேசுகிறார், தலித் மக்களின் வரலாறு குறித்து பேசுகிறார், பழையர்களின் வரலாறு குறித்து பேசுகிறார் என்று இந்த கொடியிலே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாக நீங்களுடைய கருத்து முரண்பாடுகள் நிச்சயமாக எழக்கூடும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். அவருடைய அந்த கொள்கை அவர் அந்த மாநாட்டில் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இதற்கு நிச்சயமாக எதிர்வினையாட்டும் என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். இந்த காணொலி அப்பொழுது ஒரு உறுதியான காணொலியா அமையும். நன்றி, வணக்கம்.